Hi friends, welcome to my channel. லாஸ்ட் வீடியோவில் இந்த பன்னியோட ஹெட்டு பாடி ஆர்ம்ஸ் அண்ட் இயர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறதையும் இதோட ஓவரால்ஸையும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ளஷி ஹேண்டில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்லிப் நாட்டை ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம சர்க்கிளாக ரவுண்டாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் போடுற 18 செயின்ஸும் கொஞ்சம் நார்மலாக எப்பயும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடுங்க. மொத்தம் 19 செயின்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கால்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அவுட்ஃபிட்டு. ஸோ நம்ம பன்னியோட பாடி போடும்போது லெக் வச்சு போடுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நான் இதில் 19 செயின்ஸ் போட்டுட்டேன். இப்போ அப்படியே திருப்பி வளைச்சி கொண்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட செயின் இருக்குது இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு உள்ளே செட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதே இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கண்டினியூஸாக எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஸோ இது நமக்கு அப்படியே சர்க்கிளாக வரும். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டோம். இதை அப்படியே ரவுண்டாக கொண்டு வர வேண்டியது தான். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பன்னியோட பாடியில் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேஸு. இந்த ரவுண்டு ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அவுட்ஃபிட் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இது போடும்போது கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த காலில் வச்சு கூட அளவு கூட பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இதில் 19 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 அண்ட் 3 ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 19 சிங்கிள் க்ரோஷேஸ் அப்படியே போட வேண்டியதான். இப்போ இந்த ரவுண்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இன்னும் 2 ரவுண்டு போட வேண்டியதான். எதுவும் இன்க்ரீஸ்லாம் இல்லை. கரெக்டாக ஈவனாக போட வேண்டியதான். ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டிச்சஸ்ஸு. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அந்த பன்னியோட பாடியில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். ஓகேவா? லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஸோ ரோ 2 அண்டு ரோ 3 முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரோ 2 அண்ட் ரோ 3 நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட டெய்ல் எல்லாத்தையும் உள்ளே ஹைட் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருங்க இந்த எண்டில். அப்போ தான் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு லெக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 லைன் போட்டிருக்கேன், 3 ரோ போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்கிற டெய்ல்ஸை உள் பக்கமாக சொருகி ஹைட் பண்ணியும் விட்டுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 லெக்கையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு லெக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் யானை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 லெக்கையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ரவுண்டு எண்டில் நம்ம மொத்தமாக 2 ரவுண்டையும் ஏற்றின 19 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருந்தோம். ஸோ இதை கவுண்ட் பண்ணி கரெக்டாக இந்த லெக்கில் ஒரு 19 சிங்கிள் க்ரோஷே வரணும், அடுத்த லெக்லேயும் 19 சிங்கிள் க்ரோஷே வரணும். டோட்டலாக நமக்கு 38 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். இது கொஞ்சம் ஜாயின் பண்ணி போடும்போது கரெக்டாக போடுங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 19 சிங்கிள் க்ரோஷே வரும். இல்லைனா அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்துடும். ஸோ மேலே ஏற அந்த இது கரெக்டாக வராது. ஸோ இப்போ ஒரு லெக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டேன், 19 முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லெக்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்கு ஒரு 19 சிங்கிள் க்ரோஷே. ஸோ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ரோ 5 பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டினியூஸாக 9 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம்.
கண்டினியூஸாக 9 சிங்கிள் க்ரோஷே எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல தான் போடணும், ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கடைசியாக ஒரு இன்க்ரீஸ், 10வது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னை 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். 2 லெக்கையும் சேர்த்து, இந்த லெக்கு அந்த லெக்கு 2யும் சேர்த்து இதில் ஒரு 9 ஸ்டிச்சு போட்டு ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு 9 ஸ்டிச்சு போட்டு ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு 9 ஸ்டிச்சு போட்டு ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி 3 ரவுண்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டிச்சஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதில் 8 சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். ஓகேவா? அந்த ப்ராக்கெட்டில் இருக்க பேட்டர்னை 3 தடவை ரிப்பீட் பண்ணிடுறோம். ரிப்பீட் பண்ணிவிட்டு இது இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன் நான். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2வது டைம் 3வது டைம் போட்டுட்டு மீதி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 சிங்கிள் க்ரோஷே மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இந்த பாருங்கள், நான் 3 தடவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். மீதி 8 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. இதை மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான் நம்ம. ஓகேவா? இப்போ இதோட வந்து இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். இதுக்கு மேலே ரோ 6லேருந்து ரோ 8, 6, 7, 8 3 ரோவும் பார்த்தீங்கன்னா 41 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஓகேவா? 41 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டிப்பாக அப்படியே அடுத்தடுத்து போட்டுகிட்டே வாங்க. எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே இருக்காது. 41 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். 3 ரவுண்டு வந்து 41 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச்சு வந்து கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8th ரோ வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்விசிபிள் ஜாயினிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துடலான்ட்டு இந்த பக்கம் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீடில் வந்து இதில் கோர்த்துக்கோங்க. யான் நீடில் கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் சுருக்கி கொண்டு வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டிருப்போம் இல்லையா, அதில் சென்டரில் உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. எங்கே ஜாயின் பண்ணிங்கன்னே தெரியாது. ஸோ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து இப்படி உள் பக்கமாக கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நீட்டாக இந்த ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து அந்த பினோஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம போட போகிறோம். பிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட போகிறோம். ஃப்ரண்ட்டு பேனல், அந்த ஃப்ரண்ட்டு பேனலுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பக்கத்துலேருந்து சென்டர்லேருந்து இது சென்டராக பிடிச்சிக்கோங்க. 5 ஸ்டிச்சு கொடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டிச்சு. அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 5 ஸ்டிச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3, 4, 5. இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஹூக்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை உள் பக்கமாக எடுத்துகிட்டு ஒரு செயின் ஒன்று போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அந்த டெய்லை உள்பக்கமாக அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவும் வந்து ஹைட் ஆகிடும். உங்களுக்கு அது வந்து திரும்ப நீங்கள் அதுக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டியதில்லை. இப்படியே கையில் உள்ளே வச்சு இந்த ஸ்டிச்சு போடும்போதே அதையும் உள்பக்கமாக வச்சே கொண்டு வந்துடுங்க. 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே வந்து ஃபுல்லாக போட்டுடுங்க. 10. இப்போ 10 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். டர்ன் பண்ணிவிட்டு 10 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம்.
போட்டாச்சு. இப்போ 2வது ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே பேக் சைடு அந்த ரோப்பை கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 செயின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த இடத்துல. ஓகேவா? 10 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே பேக் சைடு இதே மாதிரி சென்டர்லேருந்து 5 ஸ்டிச்சஸ் இந்த பக்கம் ரைட்டில் 5 லெஃப்ட்டில் 5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கிராஸாகவும் ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பன்னியை இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நேராகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேருந்து அங்கே ஒரு செயினும் போட்டு ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே நம்ம அந்த இடத்துல போடணும். ஃப்ரண்ட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி பேக்லேயும் கண்டினியூஸாக 10 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. கண்டினியூஸாக 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இதை போட்டுட்டு அதுலேருந்து 10 செயின் போட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஓவரால்ஸ் அவுட்ஃபிட் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சங்கியான் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மெயின் பாடி என்ன பிராண்டு, அதாவது என்ன மாதிரி நம்பர் 5னா 5, இல்லை பல்கியான்னா பல்கியான், இல்லை சூப்பர் பல்கினா சூப்பர் பல்கி, அந்த மாதிரி போங்க. ஒரே பிராண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒரே வெயிட் இருக்கிற மாதிரி யான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இந்த பேட்டர்னுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் அக்ரிலிக் யான்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹூக் சைஸ் வந்து 3 mm யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நார்மல் 4.5 இன்ச்சஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள் பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகேவா? நமக்கு பன்னியோட அவுட்ஃபிட் ரெடி ஆகிடும். இதை வந்து ஹைட் பண்ணும்போது எங்கேயுமே பிசுறு இல்லாமல் சிலும்பல் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாகவே நீட்டாக ஹைட் பண்ணி விட்டுருங்க. உள் பக்கம் அந்த த்ரெட்டில் கோத்துட்டு நீட்டாக ஹைட் பண்ணிங்கன்னா எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ எக்ஸஸ் யான்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது அடுத்து வந்து ஹேட்டு போட போகிறோம். ஹேட்டு வந்து இதே மாதிரி அதே பிங்க் கலரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரோ 1 பார்த்திங்கன்னா 9 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம் மேஜிக் ரிங்கில். அதுக்கு நான் வந்து 2 செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் 9 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்க வேண்டியதான். இந்த சங்கியான் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லிப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் மார்க்கர். ஏன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். எந்த ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வரும். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த ரவுண்டு போயிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா எந்த ஸ்டிச்சு அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டு க்ளோஸ் பண்ணும்போது ஓகே தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, அதில் வந்து நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது 9 ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம் மேஜிக் ரிங்கில். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2வது ஸ்டிச் 2வது ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் 2 ஸ்டிச்சஸ் போட்டோம்னா இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு மொத்தமாக 18 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து அமிகுருமி ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ளஷி யான்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய டாய்ஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஹூக் சைஸை இன்க்ரீஸ் பண்ண வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும் சைஸஸ். இதை விட பிக்கர் சைஸஸ் யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரோ 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது 6 தடவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு இன்க்ரீஸ், பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதுதான் பேட்டர்னு. இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும்.
ஸோ ரிப்பீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ரோ 4 வந்து 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். மொதல் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். மூணு சிங்கிள் க்ரோஷே அடுத்தடுத்து போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ஃபாலோ பண்ணணும். 6 தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ரோ 4 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து ரோ 5ல் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இன்க்ரீஸ்க்கும் 2 சிங்கிள் க்ரோஷேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 சிங்கிள் க்ரோஷேன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இன்க்ரீஸுங்கிறது ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம வந்து 6 தடவை ஃபாலோ பண்ணணும். இதை ஒரு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரோ 6 பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து 3 2 கூட பிரித்து போடலாம். பட் ஒரே மாதிரி போடும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படியே போட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். இந்த ரோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 7 பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒரு இன்க்ரீஸ் அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷேஸ். 3 சிங்கிள் க்ரோஷே போடுறோம், ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறோம், அடுத்து ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம இதே பேட்டர்னை 6 தடவை ரிப்பீட் பண்ணுவோம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 48 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 3 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேட்டர்னை ஒவ்வொருத்தரையும் திரும்ப திரும்ப அப்படியே போட்டுகிட்டே வரணும். ஸோ ரோ 8 பார்த்தீங்கன்னா 48 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். அதை போட்டு முடிச்சுடுங்க. அடுத்து ரோ 8 வந்து எந்த இன்க்ரீஸும் இல்லை, 48 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ரோ 9 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். இது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த ரோ 9 வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. எட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 8 போட்டிருக்கமான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே செயின் 6 எதுலேயும் ஜாயின் பண்ணாமல் தனியாக அப்படியே வந்து செயின் 6 போடணும். ஏன்னா இது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பன்னியோட இயரை வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கேப்பு தான் இது. ஸோ 6 செயின்ஸ் போட்டோம். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லேயும் 6 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 6 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7வது செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல. ஸோ மேலே 6 செயின், கீழே 6 ஸ்டிச்சு வந்து ஸ்கிப்பு. இப்போ சென்டரில் திரும்ப வந்து கண்டினியூஸாக 20 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான் அடுத்தடுத்து. இது வந்து லெஃப்ட் சைடு வர இயரை வந்து அந்த கேப்பில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ 20 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்து 6 செயின் போடணும். இன்னொரு இயரை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கான கேப்பு வந்து 6 செயின் போட்டுட்டு இங்கே 6 ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். 6 ஸ்டிச்சு விட்டுட்டு மீதியில் வந்து இங்கே 7வது ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பேலன்ஸ் நமக்கு வந்து 8 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அதை அப்படியே வந்து ஃபுல்லாக போட்டுற வேண்டியதான். இந்த ரோவோட எண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 48 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஃபுல்லாக நம்ம போட்டு முடிக்கும்போது நமக்கு 48 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். அடுத்து ரோ 10லேருந்து ரோ 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 48 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போட போகிறோம்.
இது எப்படி அந்த கேப்பில் வந்து எப்படி போடுறேங்கிறத காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுடுங்க. அடுத்து அந்த 6 செயின் போட்டோம்ல, அந்த செயினில் மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். செயினில் அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த செயினில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது மட்டும் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 8 சிங்கிள் க்ரோஷே நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நான் வந்து அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ இது ரோ 10. ரோ 10 வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ அடுத்து கரெக்டாக அந்த இதில் 6 ஸ்டிச்சஸ் மட்டும் போடுங்க. அப்போ தான் நமக்கு 48 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இங்கே 6 ஸ்டிச்சு போட்டுட்டு அடுத்து சென்டரில் இருக்கிறத நார்மலாக எப்பயும் போல் சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். 20 ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி செகண்ட் கேப் வந்து 6 ஸ்டிச்சு வரும். அதையும் போட்டுட்டு அடுத்து இருக்கிறதுல 8 சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக நமக்கு வந்து 48 சிங்கிள் க்ரோஷேஸ் ரோ 10லேயும் 11 அண்ட் 12லேயும் வரணும். அதுக்கு அடுத்தடுத்த ரோ வந்து நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 6 ஸ்டிச்சு போட்டேன். இதுக்கப்புறம் 7வது ஸ்டிச்சு நார்மலாக நம்ம எப்படி கொண்டு போவோமோ அதே மாதிரி போட வேண்டியதான். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். கம்ப்ளீட் பண்ணிட்டு 11 அண்ட் 12வையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. ஓகேவா? இப்போ ரோ 11 அண்ட் 12 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரோ 13க்கு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் லூப்பு. இது வந்து பேக் லூப்பு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், இதுதான் ஃப்ரண்ட் லூப்பு. உங்களுக்கு இந்த பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்பு, அது பேக் லூப்பு. இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். 48 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 48ஐயும் அப்படியே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 48 சிங்கிள் க்ரோஷேஸ் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடுங்க. நம்ம வந்து கேப்போட எண்டில் வந்து லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி கொடுப்போம். அதுக்காக தான் இந்த இடத்துல ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். இதை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக மேலே பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா பெண்ட் ஆகிக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ரோ 13 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 14 வந்து ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்டிச்சஸ் தான். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 48 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இதில் எதுவும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. எதுவுமே நார்மலாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எக்ஸஸ் யானையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இன்விசிபிள் ஜாயினிங் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம் அசிங்கமாக தெரியாது. ஸோ நார்மலாக ஜாயின் பண்ணுறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எக்ஸஸ் த்ரெட்லாம் கட் பண்ணிட்டு இந்த அந்த ஒரு ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணோம்ல அதை அப்படி மடிச்சு விட்டிங்கன்னா அழகாக மடித்து வந்துடும். ஸோ இப்போ ஹெட்டு வந்து பாடியோட சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஹெட்டு போர்ஷனில் தான் நம்ம லாங் டெயில் விட்டுருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக இந்த ஜாயினிங்கும் அந்த ஜாயினிங்கும் பார்த்துக்கோங்க. ஐ போர்ஷன் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேஸில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டை கோர்த்துக்கோங்க. நீடிலில் கோர்த்துட்டு இந்த பாடியில் வந்து ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் செயின் டு செயின் ஜாயின் பண்ண வேண்டாம். இப்படி இந்த ஸ்டிச்சு ஒவ்வொரு ஸ்டிச் இருக்குது இல்லையா, சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும். நமக்கு செயினுக்குள்ளே விட்டிங்கன்னா கழுத்து வந்து தனியாக ஜாயின் பண்ணது தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பாடியில் ஒரு ஸ்டிச்சு, அந்த ஹெட் போர்ஷனில் ஒரு ஸ்டிச்சு இங்கே இருக்குதுல, இதே மாதிரி கொடுத்து கரெக்டாக அந்த ஹெட்டும் பாடியும் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு குண்டூசியை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். உள் பக்கமாக ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹேண்ட் போர்ஷனை வந்து இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுற வேண்டியது தான். பாடி இருக்கு இல்லையா, பாடி போர்ஷனோட சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்டிச் இருக்கணும், அதில் ஒரு ஸ்டிச் இருக்கணும். பாடி போர்ஷன்லேயும் ஆர்ம்ஸ்லேயும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து டைட்டாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே எக்ஸஸ் யானை எல்லாமே வந்து உள் பக்கமாக எப்படி நம்ம ஹைட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹைட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இதே மாதிரி ஆர்ம்ஸையும்
முடிச்சிடுங்க. இப்போ நான் கேப்பை வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு அந்த பக்கம் இருக்க இயர்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் அந்த இயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு கேப் இருக்கும் இல்லையா, இந்த கேப்பில் வந்து இந்த இயர்ஸை வந்து இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த குழிவாக இருக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் வந்து உள்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து இந்த இடத்துல நோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. ஹெட் போர்ஷனோட சேர்த்து இந்த இயர்ஸ் போர்ஷனையும் வச்சு இதில் ஒரு ஸ்டிச்சு அதில் ஒரு ஸ்டிச்சு கொஞ்சம் கவனமாக சேர்த்து குத்தி எடுத்திங்கன்னா தான், ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணி கொடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் டெய்ல் வந்து லாங்காகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணி ஜாயினிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓவராலையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி விட்டுடலாம், மாட்டி விட்டுடலாம். மாட்டிட்டு அது கையை வந்து ஆர்ம்ஸில் வந்து அந்த இதை மாட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இதுக்கு நீங்கள் சைடு பேக் கொடுக்கலாம், சைட் பேக் கொடுக்கலாம், இல்லை கையில் வந்து கேரட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். அதெல்லாமே நம்மளோட கற்பனை தான், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட பன்னி வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, கேப் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் நம்ம கொடுக்கணும். அதாவது மவுத் மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்துடலாம். நான் அதுக்கு வந்து இந்த பிங்க் யானே எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பிளாக் யானில் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை பிங்க்கில் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். நான் இந்த பிங்க் பல்கி யானே எடுத்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிங்க. இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டிச்சஸ் நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். அதில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க 2 ஸ்டிச்சில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டு நீடில் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் த்ரெட்டு வெளியில் இருக்கிற மாதிரி, ஏன்னா அங்கே நம்ம நாட் போட்டு உள் பக்கம் திருப்பணும், அதுக்காக. இப்போது சென்டரில் இருக்க இந்த 2 ஸ்டிச்சை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டிச்சில் மட்டும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு த்ரெட்டை கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணி போடக்கூடாது. அந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா உள்ளே அமுங்கின மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதே மாதிரி 2 டைம்ஸ் 2 தடவை கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செகண்ட் டைம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி கீழே கிராஸாக ஒரு ரோ விட்டுட்டு அடுத்த ரோவில் இந்த நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ரோவில் 2 ரோ எடுத்திங்கன்னா ரொம்ப இதாக வரும். ஒரு ரோ மட்டும் கேப் விட்டுட்டு எடுத்தால் போதும். இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது இதை கொஞ்சம் கரெக்டாக கேப் விட்டு எடுங்க. ஏன்னா ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது அந்த இடத்த. நம்ம டைட் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ திரும்ப எங்கே அந்த 2 ஸ்டிச்சு போட்டோம்ல, அதோட சென்டரில் ஹூக்கை விட்டு நீடில் விட்டு நம்ம இந்த பக்கம் வெளியில் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டு விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வெளியில் எடுத்துருங்க. உள்ளே காட்டன் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக கொஞ்சம் வர்றது கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு நீடில் விட்டு எடுங்க. அந்த பக்கம் ரொம்ப டைட் பண்ணி இழுக்கக்கூடாது. நீடில் கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு, நம்ம ரொம்ப டைட் பண்ணாமல் நார்மலாக கொடுத்து எடுத்துகிட்டு, உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 எண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நாட் போட்டு விட போகிறோம். ஸோ அந்த 2 எண்டையும் நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல இதை நாட் போட்டுறணும். நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க த்ரெட்டை. ஸோ இப்போ நம்ம பன்னி வந்து ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட மினி வெர்ஷன் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹூக் சைஸையும் யான் சைஸையும் மாற்றும்போது நமக்கு வந்து 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும், சைஸஸில் கிடைக்கும். ஸோ எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.